29ஆம் தேதி ராமேஸ்வரத்துல இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க. 30ஆம் தேதி காலையில அவங்க பிடிபட்டுட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. அவங்க இப்ப வந்து சிலோன்ல நேவிக்குள்ள பிடிபட்டு ஜாப்னா இதுல இலங்கை யாழ்ப்பாண ஜெயில்ல இருக்கிறாங்களா. இப்ப அவங்களுக்கு வந்து நான் மெடிக்கல் எப்பவுமே அவங்களுக்கு மனநல ட்ரீட்மெண்ட் நான் மதுரையில எடுத்துட்டே இருக்கிறேன். இப்ப 5 வருஷம் 6 வருஷமா எப்பவுமே அந்த கடலுக்கு போயிட்டு வந்து தூக்க மாத்திரை போட்டா தான் அவங்களால தூங்க முடியும். இப்ப அங்க தூக்கம் இல்லாம அந்த கடலுக்கு போன ஸ்ட்ரெஸ் கூட கலையாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எதுவுமே சாப்பிட மாட்டேங்காப்பையா. அதனால எனக்கு அவருக்கான சிகிச்சை அவங்க சீக்கிரம் வரணும். இப்ப அவங்க தூக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமா போயிருவாங்க. என் பிள்ளைய இப்பதான் 12ஆம் கிளாஸ் அடுத்த மாசம் போர்டு எக்ஸாம் இருக்கு. என் பிள்ளைய பரீட்சை எழுதுன பிள்ளைய குடும்பமா நாங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்கோம். அவங்க அங்க தூங்காம கொள்ளாம துணியோட மாத்தாம சாப்பிடாம அப்படியே அங்க கிடக்காப்லையா. எனக்கு அரசு தான் ஏதாவது உதவி செய்யணும், சீக்கிரம் கொண்டு வரணும். எதுவுமே பேசல இது வரைக்கும். எனக்கு எந்த தகவலும் இல்லை, எந்த கான்டாக்டும் இல்லை. எப்படி கிடக்கான்னு ஒண்ணும் தெரியல. ஆனா கடந்த 30/12/25 அது வந்து எங்க மச்சான் தங்கச்சி மாப்பிள்ள பிடிபட்டுட்டாப்ல. அவர் வந்து மிகுந்த மனநோயாளி. 2வது அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இப்ப வர்ற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு 3ஆம் தேதி அவர் மருந்துக்கு போகணும். அதுக்குள்ள அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்ப அவருடைய கண்டிஷன் என்னன்னா ரொம்ப அவருக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத கண்டிஷன் மாதிரி நாங்க கேள்விப்படுறோம். இப்ப அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு வந்து பிரெட்வினர். இங்க வந்துட்டு அவர் வந்து ஏற்கனவே நோயாளி ட்ரீட்மெண்ட் எதுனாலும் அவர் செய்யலாம், நடக்கலாம், தூக்கம் இல்லாம இருப்பாரு. 2 நாள் 3 நாளைக்கு மேல இருந்தா அவர் பைல்ஸ் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம், உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து இப்போ அவருக்கு வந்து விடுவிக்கணும் இமிடியட்டா. அதே நேரத்துல அவருக்கு ட்ரீட்மெண்டோட விடுவிக்கணும். எங்களுக்கு உயிரோட அவர் சீக்கிரம் வரணும். 13ஆம் தேதி அவருக்கு வந்து இது வாய்தான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவரை விடுவிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மத்திய மாநில அரசு இருக்கு. 2வது அவருடைய பசங்களும் இருக்கிறாங்க. அந்த பசங்க வந்துட்டு இப்ப எக்ஸாம் எழுதணும். அவங்க குடும்பத்தோடயே ரொம்ப எல்லாருமே குழப்பத்துல அந்த பசங்களும் வந்து எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதோ அப்பா வருவாங்களோ இல்லையோன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்துல இருக்கிறாங்க. ரொம்ப டோட்டலா குடும்பமே ரொம்ப தம்பிச்சு போய் இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.